Taste the Daily. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலையில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் அராஜகமான முறையில் கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆகாஷ். சம வேலை சம ஊதியம் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி 16வது நாளாக இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். எழும்பூரிலே இருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலையிலே அவர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண் ஆசிரியர்களும் ஆண் ஆசிரியர்களும் மழையை கூட பொருட்படுத்தாமல் போராடி கொண்டிருப்பவர்களை ஒருபுறம் காவல்துறையினர் அடக்குமுறை செய்யும் விதமாக கைது செய்து வருகிறார்கள். பிள்ளைகளோடு போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் என்றும் பார்க்காமல் காவல்துறையினுடைய வாகனத்திலே அவர்களை கைது செய்து அழைத்துச் செல்கிறார்கள். இதற்கு முன்னதாக எழும்பூர் பகுதியிலே உணவகத்துக்கு சென்று போராட்டத்திற்கு தொடங்குவதற்கு முன்பாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆசிரியர்களை அப்படியே சாப்பிடக்கூட விடாமல் கைது செய்கிற அளவிற்கு தீவிரவாதிகளை ஒரு அடக்குமுறையை கொண்டு கைது செய்வது போல கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை என உச்சக்கட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் ஆசிரியர்கள் இவர்கள் அறிவித்த 181 என்கிற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலையில வலியுறுத்தி போராடுகிற இந்த ஆசிரியர்களை தொடர்ந்து இன்றைக்கு போராட்ட களத்தில் இவர்கள் நசுக்கும் விதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்கிற கேள்வி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி எண்ணாக இருக்கக்கூடிய 311 தொடர்ந்து போராடுகிற இந்த ஆசிரியர்களுக்கு என்னவென்றே கண்டுகொள்ளாமல் 6 நாட்களாக நீங்கள் பணிக்கு வரவில்லை, உங்களுடைய ஊதியத்தை நாங்கள் பிடித்தம் செய்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிற பள்ளிக்கல்வித்துறை. ஒட்டுமொத்தமாக இந்த ஆசிரியர்கள் 16 நாட்களாக வீதியிலே இறங்கி போராடுகிறார்கள். இவர்களை கண்டுகொள்வதற்கு பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சரோ அதிகாரிகளோ யாரும் வரவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிலை அகல பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. போராட்ட களத்திலே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியருடைய குறைகளை கேட்பலாம். சார், என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, ஏறக்குறைய 17 ஆண்டுகளா இந்த பிரச்சனை எங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில நாங்க பாதிக்கப்பட்டு இழந்த அமௌண்ட்னு பார்த்தா 25 லட்சம் இது வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் 25 லட்சத்தை இழந்துட்டு இப்ப நாங்க இங்க வந்து நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். நீங்க பின்னாடி அந்த சவுண்ட் கேட்டா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களும் கூட பார்க்காம அவங்க ஒவ்வொருத்தரும் கத்த கதரை அவங்க இழுத்துட்டு போறாங்க. ஒரு குற்றவாளிகளை போல நடத்துறதா கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், நல்லொழிக்கம் கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இவங்களும் ஆசிரியர்கிட்ட தான் படிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையா அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்து கையாண்டு இருக்காங்க. இதை வந்து தயவு செஞ்சு தமிழக முதல்வர் தலையிட்டு இது ஒரு நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும். இதுல எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா நடத்தினது மட்டும்தான், எந்த தீர்வும் இல்ல. இது மட்டும் இல்ல, எல்லாமே கண் துடைப்பாதான் இருக்கு. போய் பேசுறாங்க, சரி சரின்னு கேக்குறாங்க, நீங்க கலைஞ்சு போங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நாங்க திருப்பி வந்து இந்த மாதிரி தெருவுல உட்காந்து திருப்பி போராடக்கூடிய சூழ்நிலை தான் எங்களுக்கு இன்னும் இருந்துட்டு இருக்கு. இன்னும் எங்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கை தான். 5 அம்ச கோரிக்கை 10 அம்ச கோரிக்கை எல்லாம் இல்ல, ஒரே கோரிக்கை தான். இந்த ஒரே கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு பெரிய நிதிச்சுமை இருக்காது, ஒரு சின்ன அமௌண்ட் தான். அதை கொடுக்கறதுக்கு இவ்வளவு காலம் தாமதம் ஏன்னு தெரியல. நாங்க நம்புறோம் இந்த காந்தி இர்வின் சாலைன்றது ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை ஒப்பந்தத்துக்கு உருவான ஒரு நிகழ்வுக்கு அடிப்படையான ஒரு சாலை. இந்த சாலையில நாங்க போராடுறோம், எங்களுக்கு விடிவு கிடைக்கும் நினைக்கிறோம். முதல்வர் கொடுப்பார் நாங்க நம்புறோம். உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அந்த ஆணையை செயல்படுத்த மறுக்கிற இந்த திராவிட மாடல் அரசை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். விரைவில் எங்களுக்கு அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் தர சொல்லி நாங்க கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். சார், 17 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு காலையெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம், எங்களோட இருந்த ஒரு 3 டீச்சர்ஸா தரன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்கள சாப்பிடவும் விடல. அவங்க டேப்லெட், சுகர் பேஷண்ட், பிரஷர் இருக்கு, டேப்லெட் சாப்பிட்டு வரோம்னா அவங்கள விடவே இல்லை. அவங்க வரல எடுத்து போயிட்டு எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. நாங்க என்ன தீவிரவாதிகளா சார்? தீவிரவாதிகளை கூட இவங்க சரியா விட்டுறாங்க, எங்களை விட மாட்டேங்கிறாங்க. நாங்க டீச்சர்ஸ் மாதிரியே எங்களை நடத்தல சார். இங்க பாருங்க, ரோடா உட்காந்துட்டு கிடக்கும், 16 நாளா உட்காந்துட்டு கிடக்கும். நாங்க சம வேலைக்கு சம ஊதியம் தான் சார் கேட்டோம், வேற எதுவும் கேட்கலையா? அதுவும் அவங்க சொன்ன வாக்குறுதி தான். அதை சொல்றதுக்கு ஏன் இப்படி செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களை ரொம்ப கேவலமா நடத்துறாங்க சார். இப்ப எங்க மாநில தலைமை இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரிங்களா? ஏன்னா தலைமைகளை அரசு பண்ணிட்டோம்னா இந்த கூட்டம் கலைஞ்சிரும், இந்த கூட்டத்தை காமிக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தலைமை மாதிரி தான். எங்க போராட்டத்தை கண்டிப்பா கைவிட மாட்டோம். நாங்க அரசாணை வாங்காம வீட்டுக்கு போக மாட்டோம். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, பேசாம நீங்க செய்யறதுக்கு 20,000 பேருக்கு பொண்ணு குவிச்சிருங்க. பொண்ணு குவிச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த தேவையே இல்லை உங்களுக்கு. சரிங்களா? முடிஞ்சு போச்சு, நாங்க பாட்டுல செத்து போயிடுவோம்.
எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்க எங்களை? ஒவ்வொரு ரோடோட பிச்சை எடுக்கிறத விட மோசமா உட்கார்ந்து கிடக்கும். நாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். காலையில பாதி பேர் சாப்பிடாம எங்கிட்டு போய் கிடக்காங்கன்னே தெரியல. இன்னும் 17 வருஷமா இன்னும் முடியல. நாங்க என்னதான் செய்யறது? இத்தைக்கும் இங்க இருக்கிற யாருமே தகுதி இல்லாதவர் கிடையாது. எல்லா தகுதி தேர்வு எழுதி, நியமன தேர்வு எழுதி எந்த ஆசிரியர்கள் தான். ஏன் அப்புறம் தகுதியான ஊதியம் மட்டும் கொடுக்கல? மத்த ஸ்டேட்டை விட இங்கதான் ரொம்ப கம்மி. சரிங்களா? அதை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் செய்ய? இங்க பாருங்க, இப்ப வர்றப்ப எதையுமே செய்யணும். சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க. ரோட்ல நடந்து கூட போக கூடாது சார். ரோட்ல நடந்து போனா கூட பிடிக்கிறாங்க. ஹேண்ட்பேக் பண்ணக்கூடாது, நீங்க டீச்சரான்றாங்க. என்ன கொடுமை சார் இது? அப்ப இங்க நடந்து கூட போக கூடாதா? இது ஜனநாயக நாடா, சுதந்திர நாடா? கேளுங்க, சொல்லுங்க சார். தெரியல சார். உண்மையில இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு இதய நோயாளி, ஒரு சுகர் பேஷண்ட் எல்லாருமே இருக்காங்க. ஒரு டேப்லெட் சாப்பிடறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ராபர்ட் சார் காலையில எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல. எங்க தலைமை இல்லாம நாங்க போராட மாட்டோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க தலைமை இல்லைனாலும் சம வேலைக்கு சம ஊதியம் வாங்குவோம். சரிங்களா? எத்தனை ஆண்டுகள் இது என் பையன் சார் 3வது படிக்கும் போது போராட்டத்துக்கு வந்த பையன் இன்னைக்கு காலேஜ் போறான். காலேஜ் போய் இன்னும் கல்யாணம் ஆகி இவன் செத்தா கூட சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்காது போல. எங்க உயிர் போனாலும் சம வேலைக்கு சம ஊதியம் வாங்காம நாங்க போக மாட்டோம் சார். எங்க தலைமை கண்டிப்பா வேணும். எங்க தலைமையை அனுப்புங்க. குறிப்பாக இந்த போராட்ட களத்தில் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராபர்ட் என்பவரை எங்கே கைது செய்து வைத்திருக்கிறார்கள்? போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய விதமாக நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம், இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று அந்த பெண் ஆசிரியர்கள் வேதனையோடு குமுறுகிற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த பெண் ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் சேர்த்து பேருந்திலே கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். உணவருந்த கூட அனுமதிப்பதில்லை. அதே நேரத்தில் மருந்து மாத்திரைகள் எடுப்பதற்கு கூட இவர்கள் அனுமதிப்பதில்லை என்கிற மிகப்பெரிய வேதனையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சர்க்கரை நோய், இதய நோயாளிகள் எல்லாம் பல பேர் இருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்ட களத்திலே 16 நாட்களாக இருக்கிறோம். நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த இர்வின் சாலையிலே எங்களுடைய உயிர் போகும் வரை எங்களுடைய போராட்டம் ஒவ்வொரு நாளும் தொடரும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் காவல்துறை பட்டாளத்தை அழைத்து வந்து அரசு பேருந்துகளில் அணியணியாக அவர்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மகேஷ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.